அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நிறைவேற்றுவாரா? ஹல்லேலூயா. உன் மன விருப்பத்தின்படி, உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எப்படி இருந்தா மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார் என்று நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அங்க யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ, உன் மன விருப்பம் எதுவோ, உன் ஆலோசனை எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மன விருப்பமும் உன்னுடைய ஆலோசனையும் நிறைவேறணும். உன் மன விருப்பம் நடக்கணும், உன் ஆலோசனை நிறைவேறணும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, நாம அவரிடத்திலும் அவருடைய வசனம் நம்ம இடத்துல நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நிலைத்திருக்கும் போது உன் மன விருப்பம் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எதை செயல்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை செய்கிறாயோ, அதையே கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி செய்ததில்ல என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீ எதை கேட்கிறியோ அதை செய்வார் ஆண்டவர். நீங்க அவர்கிட்ட நிலைச்சு இருக்கணும், ஆண்டவர் இடத்துல நிலைச்சு இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் உன்னை என்னையும் இங்க அழைச்சி தேவாலயத்தில் இங்க கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் இங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நிலைத்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவிலும் நீங்கள் நிலைத்து இருக்கும் போது, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களையும் ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு, இந்த பூமியில நீ உயர்ந்திருவதற்கு உண்டான எல்லா காரியத்தையும் கர்த்தர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்துல நம் குடும்பத்தை கட்டுகிறோமா இடிக்கிறோமா என்று, அதுல 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். மொத்தம் நம்ம 5 விஷயங்களை நாம கடந்த வாரத்துல சொன்னோம். அதுல 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். என்னென்ன விஷயத்தை பார்த்தோம் பார்க்கும்போது, தேவ பக்தி வீடை கட்டும், அவபக்தி இடிக்கும் பார்த்தோம். 2வது அன்பு கட்டும், வம்பு இடிக்கும்னு பார்த்தோம். 2 விஷயத்தை நம்ம முழுசா முடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க தேவன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. தேவன் உங்க கூட இருக்கணும், கர்த்தர் உங்க கூட இருக்கணும். கர்த்தர் உங்க கூட இருந்தா மட்டுமே நீங்கள் பிரயாசப்படுகிறதை தேவன் கட்ட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆலோசனை செய்கிறதை கட்ட ஆரம்பிப்பார். ஆமென். நீங்க எதை நினைக்கிறீங்களோ, உன் மன விருப்பங்களின்படி நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை கட்டிக்கினே இருப்பார். கர்த்தர் இடத்துல நீங்க இருந்தா, நிலைத்து இருந்தா, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நிலைத்து இருந்தால், நம்ம கிட்ட பெருமை இராதபடி, நேபுகாத்து நேச்சர் போல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பெருமைகள் இருக்கக்கூடாது. இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி நாம பெருமைப்பட்டு கொண்டுமானால் அது இடிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இதை கட்டினார் என்று நீ தேவ சமூகத்திலேயோ உன் இருதயத்திலே நீ சொல்லிக் கொள்வாயானால், கர்த்தர் மீண்டும் மீண்டும் உன்னை கட்டிக்கொண்டே இருப்பார். நீ அநேக காரியங்களை செய்துக்கினே இருப்ப, அது வாய்ச்சிக்கினே இருக்கும். பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையை கர்த்தர் செயல்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இன்று நம்ம 2 விஷயங்களை பார்த்தோம். தேவ பக்தி, அவபக்தி, அன்பு, வம்பு. இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ உண்மை கட்டும், பொய் இடிக்கும். அல்லேலூயா. உண்மையாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் செயல்படும். பொய்யான காரியங்களை செயல்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையில எதுவுமே செயல்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? பொய்யை கலைக்கணும். பொய் நம்ம இடத்துல இருக்கிறதுன்னா அதை கலைத்துட்டு மெய்யை பேசுகிறவர்களாய், உண்மையை பேசுகிறவர்களாக நாம் இருக்கணும். யார் என்று பார்க்கும்போது தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. உலக காரியங்களில அநேக காரியங்கள், பொய் பேசுகிற காரியங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்றுவது போல பொய் என்பது ஒரு மிக மோசமான சுயநல வியாதி. சுயநலத்துக்காக பொய் பேசுறது. அல்லேலூயா. சுய லாபத்துக்காக பொய் பேசுறது. எப்போ நம்ம பொய்யை விலக்கி உண்மையை நம்ம பொய் பேசும்போது பாருங்களேன், நம் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்கும். அது உண்மையை பேசி கொஞ்சம் விரோதமாகி மறுபடியும் சேர்ந்துக்கலாம். அது ரொம்ப நாள் நிற்காது. உண்மை பொய் அப்படின்னு நினைச்சு நிற்கும். இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது பொய்யான காரியங்களாக இருக்கும். நம்மளை குறித்தோ அடுத்தவர்களை குறித்தோ நம்ம பேசும்போது உண்மையான காரியங்களை பற்றி மட்டுமே நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும். ஒரு விஷயத்தை சொன்னா அது கூட இன்னொரு விஷயத்தை சேர்த்து வச்சு சொல்ற ஆளா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு விஷயத்தை சொன்னா இன்னொரு விஷயத்தை கூட சேர்த்து என்ன பண்ணுவாங்க? இதையும் சேர்த்து சொல்லுவாங்க, நீ சொன்ன மாதிரி. அல்லேலூயா. பொய்யை பேசி அந்த குடும்பத்தை கலைக்கிற எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. அந்த குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்குகிறதுக்கு நம்மளுடைய வார்த்தை, பொய்யான வார்த்தையை நம்ம உபயோகிக்க கூடாது. அல்லேலூயா. பொய்யை கலைச்சிடணும். பொய்யை கலைச்சிட்டு மெய்யான விஷயங்களை, என்னதான் நடக்கட்டுமே, இந்த உண்மையை சொன்னா என்ன நடந்துற போகுது? ஒண்ணுமே நடக்காது. உண்மையை சொல்லிட்டா ஒரு விஷயமும் நடக்காது. சமாதானம் அந்த இடத்துல வந்துடும், சந்தோஷம் வந்துடும். உண்மையை பேசுறாங்கப்பான்னு சொல்லி பொய்யை பேசுறதுனால விரோதங்கள் தான் நம்ம குடும்பத்துல ஏற்படுமே தவிர நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எதுவுமே மறையாது. அப்படியே தான் நிலைச்சு நிற்கும். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் நம்ம பொய் பேசுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. உண்மையான காரியங்களை பேசுகிறவர்களாக மட்டுமே நம்ம இருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம உறவோடு சேர்ந்து மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அண்ணன், அண்ணி, தம்பி, மச்சின, இப்படிப்பட்ட மாமா, மாமி, இப்படிப்பட்ட உறவுகள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகள் கலைந்து போகாதபடி, பிரிந்து போகாதபடி, உறவுல விரிச்சல் வராதபடி உண்மையான காரியங்களை பேசி அந்த உறவை தக்க வைத்து அதை அன்புக்கு உறவுகளாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பம் கட்டப்படும். அல்லேலூயா. உண்மையை பேசினா குடும்பம் கண்டிப்பா கட்டப்படும். பொய்யான காரியத்தை நீ விதைக்கும் போது குடும்பம் செதறி போயிடும். அல்லேலூயா. பொய்யான காரியத்தை நம்ம சுயநலத்துக்காக வியாபாரத்தில் கூட அநேக பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உண்மையான காரியங்களை பேசி அந்த வியாபாரத்தை செய்து பாருங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மென்மேல கர்த்தர் உன்னை உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா உன்னிடத்திலேயும் என்னிடத்திலேயும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மையை பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு பொய் சொல்றவன் எப்படியாச்சும் பொய் பேச வேண்டும் என்று விரும்புவான். உன்னை எப்படியாச்சும் பொய் பேசுறதுக்கு தூண்டுவான். அல்லேலூயா. அவன் பொய்யனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பொய் பேசத்தான் தூண்டுவான். எந்த காரியத்தையும் செயல்படுத்துவதற்காக, எந்த காரியத்தையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக உண்டான காரியங்களை பிசாசானவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். தந்திரமாய் நம்ம வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை சிறப்பமா செய்வான். நம்மளை பிரிக்க வேண்டும், குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு ஆட்கள் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை, செய்யாத காரியத்தை செய்தது போல அது என்ன பண்ணுவான்? மாற்றி பேசுவான். அல்லேலூயா. அப்படி மாற்றி பேசக்கூடிய ஒரு தந்திரமான ஆள் யாருன்னா பிசாசானவன். அதை நம்ம கிட்ட அழகா போட்டுருவோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வரை ஒரு பொய், ஒரு குடும்பமே அழிஞ்சிச்சு. ஒரு குடும்பமே ஒரு பொய்யால
வாசிங்க அந்த வசனத்தை. அனனியா அனனியா என்ற பேருள்ள ஒருவனும் என்ற ஒரு பேருள்ள ஒருவனும் அவளுடைய மனைவியாகிய சபிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். ஆமா, அந்த காணி ஒரு நிலத்தை வித்தாங்க. அவங்க பேசும்போதே கூட என்ன பண்ணிருக்கலாம், அந்த நிலத்தை விற்று நாங்கள் பாதி எடுத்துக்கொண்டு நாங்கள் பாதி கர்த்தருக்காக ஊழியத்துக்காக நாங்கள் தரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கலாம். அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு என்னுடைய ஜீவனத்துக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த மீதி இருக்கிற பணத்தை நாங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் என்று கூட என்ன பண்ணியிருக்கலாம், இவங்க சொல்லியிருக்கலாம்ல. ஆனா இவங்க என்ன செய்துட்டாங்க, இந்த காணியாட்சி விட்டு நான் ஊழியத்துக்கு தந்துடுறேன், இந்த இடத்தை வித்து என்ன பண்றேன், மொத்தமா இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை. வாசிங்க அந்த வசனத்தை. நான் மனைவி அறிய என்ன பண்றாங்களா, கணவனும் மனைவியும் இவங்க சொன்ன வார்த்தைக்கு புறம்பான காரியம், இவங்க ஒப்புக்கொண்ட காரியத்துக்கு புறம்பான காரியம், புறம்பான செயல்பாடுகள், தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள், கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த முழு தொகையும் இவங்க அதுல ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கினாங்க. அது எடுத்து வைத்துக்கிறது தப்பு இல்லை. இவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் ஜீவனம் செய்வதற்காக இந்த நிலத்தை விட்டு நாங்கள் பாதி வைத்துக் கொண்டு பாதி நாங்கள் கர்த்தருக்காக ஊழியத்துக்காக தருகிறேன் என்று இவங்க முன்னாடியே சொல்லி இருந்தா கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்க மாட்டாரு, எந்த காரியத்தை அவங்களுக்கு விரோதமாக செயல்படுத்தி இருக்க மாட்டார். அங்க உண்மையை இவர்கள் வெளி அரங்கமாய் மற்றவர்களுக்கு வெளிப்புறமாக இந்த காணியாட்சிகளை விட்டு நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு இங்க நடக்கிற காரியம், அதுல பாதி பங்கை பிரித்து வைத்துக் கொண்டு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு பிரித்து வைத்துக் கொண்டு கர்த்தருக்காக அந்த ஊழியக்காரனுக்கு முன்னாடி அங்க பொய் சொல்றாங்க. அல்லேலூயா. என்ன பொய்ன்னு பார்க்கும்போது வாசிங்க அந்த வசனத்தை. ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, பாருங்க கர்த்தர் என்ன அழகா வெளிப்படுத்துறாரு. நிலத்தின் வித்ததுல, நிலத்தை வித்ததுல நீங்க ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு பரிசுத்த ஆவியானவரிடத்திலே உன் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினானா? அல்லேலூயா. பொய் யார் தான் நிரப்புவான்? சாத்தான் தான் செய்வான். அல்லேலூயா. இதை செய்ய வச்சது யாரு? பிசாசு தான். இல்ல அங்க ஊழியக்காரர் கரெக்டா சொல்றாரு பாருங்களேன், அருமையான வார்த்தை. சாத்தான் உன்னை பொய் சொல்ல சொல்லி தூண்டினானா? நீ கரெக்டா தானே இருந்தப்பா, நல்லா தானே நடந்துட்டு இருந்த, ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யற? நீ கர்த்தருக்குள்ள நல்ல ஜீவனம் செய்து கொண்டிருந்தாயே, விசுவாசமா ஊழியம் செய்து கொண்டிருந்தாயே, விசுவாசமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தியே, கர்த்தர் மேல அவ்வளவு பற்று உள்ளதாக இருந்தாயே, நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை கர்த்தருக்காக நீ இவ்வளவு துரோகம் செய்யற? ஏன் இவ்வளவு பெரிய வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறாய்? பாருங்க, அங்க ஒரு பங்கு எடுத்து வந்து வச்சோன்னா அவங்க எவ்வளவு வித்தாங்கன்னு கூட பேசுறதுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அங்க பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அங்க பேசுகிறார். என்ன பேசுறாருன்னா, நீ வித்த அந்த காணியாட்சியை இவ்வளவுதான் வித்தியாப்பா, ஒரு பங்கு நீ எடுத்து வச்சுக்கிறியே. வாசிமா அந்த வசனத்தை. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியையை ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அந்த கிரியை உன் வசத்துல இருக்கவில்லையோ? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? அல்லேலூயா. நீ இருக்கும்போது அப்படி நினைச்சிருக்கலாம்ல, நான் பாதி எடுத்துட்டு பாதி கொடுப்பேன். உன் கையில பணம் இருக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல,
அது விற்கும்போது சொல்லி இருக்கலாம்ல, உன் நிலம் இப்படி உன் இடத்துல தானே இருந்துச்சு, நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலாமே. கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு அதுல ஒரு பங்கு நீ என்ன பண்ணியிருக்கிற, வஞ்சித்து வைக்கிறியே. தேவனுக்கு கொடுக்கிறதை சரியாக கொடுக்கணும். அல்லேலூயா. பொய் பேசுகிறவர்களாய் பொய்யான காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி இணைந்து செய்கிற காரியம் தரம் சொல்லிட்டாங்க, ஒப்புக்கொண்டாங்க, பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் செய்துக்கினாங்க. ஆனா பணத்தை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, பணம் பார்த்த உடனே குணம் மாறிடுச்சு, குணம் மாறிடுச்சு. அல்லேலூயா. அதான் பழமொழி சொல்லுவாங்க, பணம்னா பணம் கூட வாயை திறக்கணும். அல்லேலூயா. இல்ல நீங்க பணம், இவங்க பேசின தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொண்ட அந்த காரியத்தை இவங்களால என்ன பண்ணிக்க முடியல, மறந்துட்டாங்க. பிசாசு தூண்டுறான், நீ ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கோ, ஜீவனுக்கு தேவை, நீ மொத்தத்தையும் கொடுத்துட்டு நீ எப்படி வாழ்வ, இல்ல எப்படி இருப்ப, நீ கர்த்தருக்காக கொடுத்துப்பா. கர்த்தர் உன்னை ஜீவனம் பண்ணுவதற்கு உண்டான காரியங்களை நீ கொடுத்ததை விட 2 மடங்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுத்தவர்கள் ஒரு நாளும் வறுமையாக வாழ்ந்ததே கிடையாது. அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரர் அழகா சொல்றார், தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதவனா ஆனேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு தண்ணீருக்கும் அலைந்து திரிகிறது இல்லை. அல்லேலூயா. நீ இளைஞனா இருக்கும் போது சரி பார்த்துட்டு இருக்கிறான், நான் இளைஞனா இருந்தேன், அவங்க அப்ப பாக்குறேன் தேவ பிள்ளைகளை, நான் முதிர் வயசு ஆயிட்டேன், இப்பவும் பாக்குறேன் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்றது இல்ல, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் இறந்து திரிகிறது இல்லை. சம்பூர்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உண்மையை உத்தமமாய் போய் பேசாதபடி கர்த்தருக்கு உண்மையாய் நீ உன் வாழ்க்கையில நடந்து கொள்வாயானால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். உண்மை உத்தமமாய் நீ இருக்கும்போது, கர்த்தருக்காக நீ ஜீவனம் பண்ணும்போது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நீ எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. உன் ஆலோசனைகள் பல நாட்களாக நீ ஆலோசனை செய்து கொண்டிருக்கலாம், பல வருஷங்களாக நீ ஆலோசனை செய்து கொண்டிருக்கலாம், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை நடப்பிக்க வேண்டும், எப்படியாச்சும் இதை முடிக்க வேண்டும் என்று நீ ஆலோசனை செய்து கொண்டிருக்கலாம். உன் மன விருப்பம் இதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் பொய் பேசாதபடி இருப்பாயானால், பொய்யாய் தேவனுக்கு நடக்காது இருப்பாயானால், உன் ஆலோசனைகள் உன் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மன விருப்பம் நீ செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வாசிங்க வசனத்தை, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பொய் பேசாதபடி இருக்கணும். பொய்யான காரியங்களை தேவனுக்கு முன்பாக நம்ம செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய தேவன் விரும்புகிறார். நீ கேட்கிறதை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ அவரிடத்தில் நீ நிலைத்து இருக்கணும். யோவான் 15:7 சொல்லப்படுகிறது, நீ அவரிடத்துல நிலைத்து இருக்கணுமா, வசனத்துல காத்துக்கொள்ளணுமா, அவருடைய வார்த்தையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். உண்மையை உத்தமமாய் நீ பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அனனியாவை பாருங்க. அனனியாவை நம்ம பார்க்கும்போது ஒரு பொய் தேவ சமூகத்துல துணிகரமா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து அவன் ஊழியத்துல பேதுருவோடு கூட ஊழியத்துல எந்த அளவுக்கு அவர் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். பேதுரு செய்த காரியங்களும் கிறிஸ்து செய்த காரியங்களை குறித்து இவங்க பிரசங்கிக்கும் போது அவங்க கேட்டிருப்பாங்க. அங்க பொய்யான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பதை மறந்து, நம்ம கூடவே இருக்கிறார் என்பதை மறந்து ஒரு பொய்யான காரியத்தை அங்க சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு கோபம் வருது. அல்லேலூயா. பொய்யான காரியம் வாசிங்க அந்த வசனத்தை. நீ மனுஷனிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்துல போய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. யாரிடத்துல? மனுஷன்கிட்ட கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறார்.
இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் நீ பொய் சொல்ற. அல்லேலூயா. நாம எதுல பொய் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்க ஆலோசனை பண்ணி பாருங்க. எப்படி செயல்படுகிறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் உண்மை உத்தமமா இருக்கிறதா நீங்க பாருங்க, விசுவாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே என்ன பண்ணனா, அவன் மனசு தாங்கல. ஆண்டவருக்கு முன்னாடி நான் போய் சொல்லிட்டேன், இவ்வளவு நாள் நான் ஜீவனம் பண்ணது வேஸ்ட் என்று சொல்லி என்ன பண்ணிட்டான். மனசு எந்த அளவுக்கு படப்பட்டு இருக்கும் பாரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்தில் நான் பொய் சொல்லிட்டேனே என்று சொல்லி தன் ஜீவனையும் விட்டுட்டான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பொய் அவங்களை விடை செய்திருக்குது பாருங்க. பொய் நம்ம வாழ்க்கையை சரிந்து விடும். அடுத்தது பாருங்க, அவங்க மனைவியை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவங்க மனைவி கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க மனைவி அதை தான் சொல்றாங்க. இந்த கணவர் இருக்கிற எங்க போனாரு தெரியும், இவர் கண்ணு தடவு கூட இல்லை. என்ன பண்ணல, நல்லா கவனிச்சு பாருங்க. இருவருமே ஒன்றாக சேர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேச வேண்டும் என்று ஒரு தீர்மானம் பிசாசானவன் தூண்டிட்டான். தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பிசாசானவன் இப்படிதான் தந்திரமான காரியங்களை செய்ய தூண்டுவான். அல்லேலூயா. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படியாச்சும் விசுவாசம் உள்ள குடும்பத்தை பிசாசு தந்திரமா எப்படியாச்சும் பிரிக்கணும், எப்படியாச்சும் தேவனை விட்டு விலக வேண்டும் என்று தந்திரமான காரியங்களை செய்வான். உயிரை எடுக்கிறது அவனுக்கு சாதாரண விஷயம். உன் ஜீவன் போறதுனால அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு ஐயோ, என் மகன் பொய் சொல்லி என் ராஜ்யத்தில் பிரவேசிக்க தவறிவிட்டானே என்று அவர் தான் அழுவார். அல்லேலூயா. அவர் தான் கவலைப்படுவார். ஏன்னா நீ ஒருவர் கூட கெட்டு அழிந்து பாதாளம் போய்விடக் கூடாது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையில் காயங்கள் 1 அடி, சாதாரண அடி இல்லை. ஒரு அடி வாங்கியிருந்தா விட நம்ம ஜீவன் போயிட்டு இருக்கோம். 1 அடி. அல்லேலூயா. 150 கிலோ அந்த பாரத்தை, நம்முடைய பாவமான பாரத்தை கர்த்தர் தெரு வீதியிலே சுமந்து கொண்டு வந்தார். நாம கெட்டு அழிந்து பாதாளம் போய்விடக் கூடாது என்று சொல்லி எழுந்து போன ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உனக்காக பாடுகள் பட்டு இருக்கிறார். பொய் சொல்லி பொய்யான காரியங்களை பேசி தவறான பாதையில நடந்து நம் ஜீவனை தவறான பாதையில கொண்டு போய் நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் நிற்காதபடி செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை. கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஜீவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தேவனுடைய சமூகத்தில் போய் சேர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பொய்யை பேசி பொய்யான காரியங்களை சிந்தித்து பொய்யான வார்த்தைகளை பேசி பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்வோமானால் கண்டிப்பாக தேவ சமூகத்துக்கு நம்ம போய் சேர முடியாது. அல்லேலூயா. அனனியாவும் சப்பிராலும் பொய்யை பேசி தன் வாழ்க்கையை பாதாளத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, நாம ஒரு நாளும் பொய் பேசி பொய்யான காரியங்களை சிந்தித்து பொய்யான செயல்பாடுகளை செய்து நம் ஜீவனை பாதாளத்துக்கு கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க 4வதாக தாய்மை கட்டும். இப்போ பார்த்தோம், உண்மை கட்டும், பொய் இடிக்கும். வாழ்வதானமே செதஞ்சு போச்சு. உண்மையாய் நீ வாழ்ந்து காட்டுவாயானால், தாவீது உண்மையாய் தன் பாவம் செய்துட்டேன் என்று தாவீது ஆண்டவருக்கு முன்பாக போய் என்ன பண்ணாரு, சரணடைஞ்சிட்டாரு. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அல்லேலூயா. நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக பொய் வாழ்க்கை வாழாதபடி உண்மையாய் உண்மையை பேசி நீ வாழ்வாயானால் கர்த்தர் உன் வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாத விதமான காரியங்கள் செய்யப்படும். அல்லேலூயா. 4வதாக தாய்மை கட்டும்.
பெருமை இடிக்கும். அல்லேலூயா. யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரா? கிருபையை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாழ்ந்த இடத்தை நோக்கி தான் ஆறுகள் கூட ஓடும். அல்லேலூயா. தண்ணீர் தாழ்ந்து இருக்கிற இடத்துக்கு தான் போகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, வாசிங்க அந்த வசனத்தை, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்தவராகி தன்னை தானே தாழ்த்தினார். அல்லேலூயா. இந்த பூமியில வந்து கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் இந்த பூமியில செயல்படுத்துவதற்கு தன்னை தாழ்த்தி, அவருக்கு என்ன நேரிட்டாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, அவர் தாழ்ந்துதான் இருந்தாரே தவிர தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. அவரால் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த முடியும். வார்த்தையினால உண்டாக்கினவர் கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் வார்த்தையினால உருவாக்கினவர். அல்லேலூயா. செயல்பாடு செய்தவர். அப்படிப்பட்ட தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்து என்ன செய்தாருங்க? தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் வந்த செயல்பாடுகள், அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அவர் நினைத்து எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடந்தாராம். தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அங்க அவரு கல்லால கூட அடிக்கிறாங்க. அவர் நினைச்சிருந்தா அந்த கல்லை நிறுத்தி இருக்கலாம், அவர் மேல படாத அளவுக்கு. அவர் நினைச்சிருந்தா அந்த சாட்டை அவர் மேல படாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா அவருடைய நோக்கம் அதுவல்ல. அவர் இந்த பூமிக்காக எதற்காக வந்தாரோ அந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கு அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி நடந்தார். அல்லேலூயா. தாழ்மை அவர்கிட்ட இருந்தது. அந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட பெருமை அவர்கிட்ட இல்லை. நான் தேவகுமாரன் என்ற பெருமை அவர்கிட்ட இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு சிலர் இன்னைக்கு நிறைய பேர் பெருமை பாராட்டுறாங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் பெருமை. இன்னைக்கு பத்திரிகை அடிச்சு, நோட்டீஸ் அடிச்சு, தன்னுடைய பிறந்த நாளை தனக்கு தானே நோட்டீஸ் அடிச்சு விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அல்லேலூயா. கீழே வேற போன் நம்பர், மனசு இருந்தா வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்துகிறவர்கள் இந்த கால் பண்ணுங்க. ஏயா போஸ்ட் அடிச்சு தனக்கு தானே பிறந்த நாள் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிட்டு கீழே போன் நம்பர், வாழ்த்துகிறவர்கள் இந்த நம்பருக்கு போன் பண்ணி வாழ்த்துங்கள் என்று சொல்லி நம்பர் போடுறாங்க. அல்லேலூயா. அங்க ஒரு பெருமையும் ஆண்டவர்கிட்ட இல்லைங்க. நான் தேவகுமாரன், இந்த அண்டா சரசரங்களை உலகத்தையும் படைத்த தேவகுமாரனுடைய மகன் என்று சொல்லி எந்த காரியமும் தனக்கு தன்னிச்சையாக சுயநலமாக அவர் செயல்படவே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் சுயநலம் கூட அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்த நோக்கம் என்னவோ, தன்னை தாழ்த்தி இந்த பூமியில மரண வருந்தியும். அல்லேலூயா. எப்படி இருந்தாங்க? மரண வருந்தியும். தாழ்ந்து போவதில் தவறு கிடையாது. கணவன் இடத்துல மனைவி தாழ்ந்து போவதில் தவறு இல்லை. தாய் தகப்பன் இடத்துல பிள்ளைகள் தாழ்ந்து போவது தவறு இல்லை. வயதுல முதிர் வயது உள்ளவர்கள் இடத்துல தாழ்ந்து போவதில் தவறு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மனிதனாக இருக்கிறோம். மனிதனாக கர்த்தர் பிறந்து நம்மளை இந்த பூமியில பிறக்க வச்சிருக்கிறாரு. எதற்காக அவர் வந்தாரு, எதற்காக நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு என்பதை நம்ம அறியணும். ஃபர்ஸ்ட்ல அதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா மனிதன்
இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதோ பல காரியங்கள் நம்ம செய்து இருக்கிறோம். சீக்கிரத்துல முன்னேறினோம், சீக்கிரத்துல பல காரியங்களை நம்ம செயல்படுத்தினோம்னு சொல்லி. ஆனா நீ தாய்ந்து தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி பல காரியங்களை, உன் ஆலோசனைகளை, உன் மன விருப்பங்களை கர்த்தர் செயல்படுத்த வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக இருந்து தன்னை தாழ்த்துவாயானால் கர்த்தர் உன்னுடைய வாழ்வில பெரிய மாற்றங்களை உண்டு கொள்வார். அல்லேலூயா. தாழ்ந்து இருக்கணும். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அங்க ஆதியாகமம் 3:19 சொல்லப்படுகிறது. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், ஆமா, நம்ம மண்ணில இருந்து, இந்த பூமியின் மண்ணில இருந்து நம்மளை ஆண்டவர் உருவாக்கினாரு. பூமியின் மண்ணில இருந்து நம்மளை உருவாக்கின தேவன் இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கே திரும்பும்படியாக தான் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மண்ணுக்கே போக போறோம். மண்ணில இருந்து எடுத்த உன்னையும் என்னையும் இந்த மண்ணுக்கு திரும்பும்படியாக தான் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நாம், இந்த மண்ணுக்கே போகிற நாம் இந்த பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்? கர்த்தர் இந்த பூமியில எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை மட்டுமே தான் தேவனுக்கு முன்பாக அவர் வாழ்ந்து காட்டினார், நடந்து காட்டினார், செய்து காட்டினார். நம்ம வாழ்க்கையில நம்ம எதற்காக இந்த பூமியில நம்மளை சிருஷ்டித்தார் என்றால் தேவ பிள்ளைகளாக நம்ம இந்த பூமியில வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லேலூயா. உண்மையும் உத்தமமாய் பொய் பேசாதவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த தாழ்மை உள்ளவர்களாக நம்ம வாழும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பெருமை இருக்குதுன்னா பூ பூத்து குலுங்கும், அது என்ன ஆயிடும்? கீழே கொட்டி போயிடும். யோபு 14வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யோபு 14:2. அவன் பூவை போல நம்ம அவசரப்பட்டு சீக்கிரமா எப்படியாச்சும் குறுக்கு வழியில பூந்து நம்ம வாழ்ந்துடணும்னு சொல்லி, எப்படியாச்சும் ஒரு பெரிய வசதி உள்ளவனா வாழ்ந்துட வேண்டும் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையின் தரத்தை பொய்யான பாதையில, பொய்யான வழியில நம்ம போவோமானால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று பார்க்கும்போது, பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நீல போல நிக்காம என்ன பண்றானா? ஓடி போயிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஒரு நிரந்தரமான வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறதா இருக்கணும், உன் ஆலோசனைகளை நிறைவேற்றதா இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாம் வாழணும். நாம சாதாரணவர்கள் அல்ல, தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் தாழ்வு உள்ள வாழ்க்கையா இருக்கணும், பொய் பேசாதவர்களாக இருக்கணும், அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். முதல்ல தேவ பக்தியை பார்த்தோம், இரண்டாவது அன்பு காட்டுகிறவர்களாக பார்த்தோம், மூன்றாவது பொய்யும் பேசாதவர்களாக உண்மையே பேசுகிறவர்களாக இருக்கணும். நான்காவது தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், பெருமை உள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். அடுத்தது ஐந்தாவது, சுறுசுறுப்பு வீட்டை கட்டும், சோம்பல் இடிக்கும். அல்லேலூயா. சோம்பேறித்தனமா இருந்தா, வேலையே செய்யாம வீட்டில் இருந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை தான் வரும். வேலைக்கே போகாம சாப்பாடு எப்படி வருங்க? பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எப்படி போட முடியும்? குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? சோம்பேறி வீட்டை இடிச்சிடுவான். அல்லேலூயா. சோம்பேறி எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. நீதிமொழி 10:4. சோம்பக்கையால் வேலை செய்கிறவன் சோம்பேறியாய் வேலை செய்கிறவன் ஏழை ஆயிடுவான். சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கரங்களை தட்டி கருத்து பயன்படுத்துவாங்க. சோம்பேறியா ஒரு நாளைக்கு வேலைக்கு போறது, 10 நாளைக்கு வீட்டுல இருக்குது. அந்த துட்டு காலியா ஆகிற வரையும்
அவன் எங்க போக மாட்டான்? வேலைக்கு போக மாட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நெகை, மூக்குத்தி, காதுல இருக்கிற கம்பளு, குழந்தை காலில் இருக்கிற கொலுசு, இப்படிப்பட்ட காரியங்களை அதை எடுத்து போய் அடமான வச்சு அதை வேற சாப்பிடுவான். அது கொஞ்ச நாளைக்கு போகும், ஒரு வாரம் 2 வாரம் அந்த காசு செலவாகும். அதுக்கப்புறமா அவன் எங்க போக மாட்டான்? வேலைக்கு போகிற எண்ணம் வராது. யாருக்கு? சோம்பேறி. சோம்பேறியா இருக்கிறவனுடைய குடும்பம் ஏழையா தான் இருக்கும், வீட்டுல பிரச்சனையா தான் இருக்கும், வெறும் சண்டையா தான் இருக்கும். அல்லேலூயா. சோம்பேறியா தேவனுடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். காலையில எழுந்த உடனே வேலைகளை எல்லா காரியத்தையும் செய்துட்டு வேலைக்கு போயிட்டு தன் பிள்ளைகளையும் தன் மனைவியும் பார்க்கக்கூடிய அளவுக்கு, காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அந்த யோசனை சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சுறுசுறுப்பு உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாக நம்மளை படைச்சிருக்கிறார்னா தன்னை போலவே படைச்சாராம். யார போல? ஆமா, மனிதன் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தார். அவர் செய்கிற காரியங்களை செய்து முடிக்கிற வரை அவர் தூங்கல, ஓய்வு எடுக்கல. அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு எடுக்கும் போது இந்த பூமி வெறுமையாகவும் எப்படிப்பட்டதா இருந்ததா? வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே, இந்த பூமி ஒழுங்கா இல்ல, வெறுமையா இருக்கிறது, இந்த பூமியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் எடுத்து முடிவு எடுத்து அங்கே அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட கர்த்தர் எப்போ ஒரு வார்த்தையை சொல்வார் என்று அங்க ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதை எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கு. அல்லேலூயா. சாதாரணமான காரியங்களை செய்யல, அவர் அந்த காரியத்தை செயல்படுத்துகிற வரை 6 நாள் அந்த காரியத்தை செயல்படுத்துகிற வரை அவர் ஓய்ந்திருக்கவில்லை. அல்லேலூயா. நாம ஒரு முடிவு எடுத்துட்டா ஒரு காரியத்தை, ஒரு வீடு கட்டுவதற்கோ, ஒரு வேலை செய்வதற்கோ, ஒரு கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து அதை முடிக்கிறதுக்கோ, அதை முடிக்கிற வரை அதுக்கு உண்டான ஆட்களை தேடி அந்த வேலையை முடித்து அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வரை நாம உறங்க கூடாது. அல்லேலூயா. உட்கார கூடாது சோம்பேறித்தனமா. ஒரு காரியத்தை, ஒரு வேலையை எடுத்துட்டா அதை செய்து முடிக்கிற வரை சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். அப்பதான் அதுல இருந்து 10 ரூபாய் லாபம் எடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு வேலையை எடுத்துட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டா அந்த வேலை அவ்வளவுதான், போச்சு. சோம்பேறி அப்படி வந்து படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழில்ல எப்படி இருக்கணுமா? உண்மையும் உத்தமமாய் சுறுசுறுப்பு உள்ளவர்களா இருக்கணும். அங்க சோம்பேறி ஏழை ஆவான், சுறுசுறுப்பு உள்ளவன என்ன பண்ணுவானா? செல்வத்தை சம்பாதிப்பானா. செல்வம் இந்த பூமிக்கு தேவையானது, நம் குடும்பத்துக்கு தேவையானது, அத்தியாவசியமானது. அந்த செல்வம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒருத்தன் கூட நம்ம என்ன பண்ண மாட்டான்? மதிக்க மாட்டான். அல்லேலூயா. பணத்தின் மேல ஆசை இருக்கக்கூடாது. பணம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பணம் நமக்கு அவசியம், பணத்தின் மேல ஆசை வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் ஏன்னா உன் குடும்பத்தை கட்டிக்கொண்டே இருப்பார், உன் தேவைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார், உன் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார், உன் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பார். இப்படியே இருக்கிறேன் என்று நீ நினைக்காத. ஒரு நாளில் உன்னை பூமியில உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆனால் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். அப்படியே பெட்ஷீட் ஈர்த்து போட்டு 10 மணி வரையும் தூங்கக்கூடாது. ஒருவன் சுறுசுறுப்பு உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. நீ அதிகாலையில கர்த்தருக்கு முன்பாக தேடி காலையில எழுந்து குளிச்சுட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ வேலைக்கு போய் செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான காரியங்களை நீ செயல்படணும். சோம்பேறியா படுத்துக்கிட்டு நான் 10 பேரை கூப்பிட்டு போயிட்டு ஊரை சுத்திக்கின்னு அப்படி இருந்தா உன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அல்லேலூயா. ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நீ முன்னேறுவதற்கு அப்புறம் ஆண்டவர் மேல குறை சொல்றது, இந்த காரியம் வாழ்க்கையில, அந்த காரியம் செயல்படல, நீ போறதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதே இல்லை.
உன் ஆலோசனையும் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்டான காரியங்களை தேவனிடத்தில் நீ செயல்படுத்தவே இல்லை. அவர் இடத்துல நீ நிலைத்து இருக்கவே இல்லை. அல்லேலூயா. அந்த வசனம் யோவான் 15:7 வாசிங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்க கேட்டுக் கொள்கிறது எதுவோ அவர் இடத்துல நீங்க நிலைச்சிருக்கணும். அவருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். அவர் இடத்துல நீங்க நிலைச்சிருக்கணும். அப்படி நிலைச்சிருந்தா நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. கடந்த 2 வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:4. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 6 நாள் வரையும் அவருடைய கிரியைகளை எல்லாவற்றையும் முடிச்சிட்டாருங்க. அது வரையும் அவர் உறங்கல. ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுல நம்ம கண்ணும் கருத்துமா செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட வேண்டும் என்று அங்க கரெக்டா நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு விஷயத்தை நம்ம முன்ன எடுத்துட்டா அந்த விஷயத்தை செயல்படுத்தணும். அதை செயல்படுகிற வரை, அதை முடித்து தீர்க்கிற வரை நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனம். 5:18. 1 தீமோத்தேயு. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையாட்கள் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். வேலை செய்கிறவனுக்கு கூலி கண்டிப்பா கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒபடி ஓட்டுவாங்கல்ல, போர் அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? கீழே காலெல்லாம் போட்டு மாடு வச்சு அதை என்ன பண்ணுவாங்க? மாட்டு வாய் கட்டிடுவாங்க. என்ன பண்ண வைக்க சாப்பிடுவாங்க. அது பாவம். வாயை கட்டக்கூடாது. அது வேலை செஞ்சுன்னா அதனுடைய சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. ஆமா, வேலை செய்யற இடத்துல வேலை செய்யறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. அவனை பட்டினியா போட்டுட்டு, நம்ம வீட்டுல வேலை செய்யறவனை பட்டினியா போட்டுட்டு நம்ம சாப்பிடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. வேலை செய்யறவனுக்கு கண்டிப்பா கூலி நிற்கும். உன் சுறுசுறுப்பு உள்ள வேலைக்கு நீ செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுயநலமா நடக்கக்கூடாது. தனக்கு மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை என்று சுயநலமா இருக்கக்கூடாது. 121:4 கடைசியாய் வாசிக்கலாம். சங்கீதம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. நம்ம காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும். 1000 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிற தேவன் நம்மளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ போய் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. சோம்பேறி குளிர்கிறது என்று எங்க போக மாட்டானா? ஆமா, ஏறு விழ மாட்டான். விவசாயி செய்யறவன் காலையில எழுதுனா பண்ணணும், உழ போனோம். காலையில எழுந்து உழ போனா என்ன பண்ண முடியாது? வேறுபாடு வரைக்க முடியாது, நடுவோம். அவனுடைய ஜீவனத்துக்கு ஒரு பிரயோஜனத்தை செய்ய முடியாது. தன் பிள்ளைகளுக்கோ தன் மனைவிக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கோ வேலை வாங்கி தருவதற்கோ எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. சோம்பேறி வீட்டிலேயே உட்காந்து இருந்துட்டு அப்புறம் அறுப்பா இருக்கிற டைம்ல போயிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்துன்னு இருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கல்ல, வேலைக்கே போறது இல்ல. வேலைக்கே போகாம ஒரு 4 பேர் இடத்துல 10 ரூபாய் வாங்கி வேற காரியத்துக்கு செயல்படுத்துறான் இல்ல.
சோம்பேறி. அவன் குடும்பத்தை நினைக்கிறதே கிடையாது. தன் குடும்பத்துல இந்த பூமியில எப்படியாச்சும் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறதே இல்லை. 4 நாளைக்கு வேலைக்கு போறது, 1 மாசம் வீட்லயே இருக்குது, அது காலி பண்றவர். அல்லேலூயா. வீட்டுல சண்டை, அடி தடி, விவாகரத்து வரையும் போகுது. விவாகரத்து வரையும் போகுது. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை சோம்பேறியாக இருக்கிறதுனால. தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு செய்து போடுறதுக்கு கணவனை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த கணவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நீ சம்பாதிச்சு பெண்ணுகிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்தா அந்த பெண்ணு 30, 60, 100 மாத்தணும். கனிதர திராட்சை கொடிய போல மாறணும். உன் பிள்ளைகளை வளர்க்கறதுல எல்லாவற்றிலும் பெண்களுக்கு குடும்பத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல எல்லா விதத்திலும் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் குடும்பம் கட்டப்படும். இடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, கட்டப்படுகிறவர்களாக இருக்கணும். கட்டப்படுகிறது தான் முக்கியம். இடிக்கப்படுகிறது சாதாரணமான காரியம். கட்டுகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். ஒரு 6 சதுரம் வீடு கட்டுவதற்கு ஒரு 3 மாதம் தேவைப்படும். அந்த 6 சதுரம் வீட்டை இடிக்கிறதுக்கு சாதாரணமாக 1.5 மணி நேரத்தில் இடிச்சிடலாம். அல்லேலூயா. மாத கணக்கில் தேவைப்படுகிற அந்த விஷயத்தை கண்ணும் கருத்துமாக நம்ம செயல்பட்டு அது இடியாதபடி மீண்டுமா இன்னும் கண்ணும் கருத்துமாக நம்ம செயல்படணும். அல்லேலூயா. அது பெருக செய்ய வேண்டுமே தவிர அதை சிறுக செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளே, உண்மையும் உத்தமமாய் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். அவபக்தியா இருக்கக்கூடாது. அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கணும். வம்பு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உண்மை பேசுகிறவர்களாக இருக்கணும். பொய் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தாய்மை உள்ளவர்களாக இருக்கணும். பெருமைப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருக்கணும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட 5 காரியங்களை நம் வாழ்க்கையில செயல்படுத்திக் கொள்வோமானால் கண்டிப்பாக கர்த்தர் இந்த பூமியில உன் மன விருப்பத்தையும் உன் ஆலோசனைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார் என்பது கண்டிப்பாக உறுதி. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 5 காரியங்களை நம்ம வாழ்க்கையில சரியாக பின்பற்றுவோமானால் கண்டிப்பாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். முழங்கால் பதிலாம். நாம திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God bless you. சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், மிகுந்த இரக்கங்கள்